சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருக்கான். அவன் இரவு நேரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் திருடிட்டு வருவான். ஒரு நாள் அதே மாதிரி இரவு நேரத்தில் திருடலான்னு போகிறான். அப்போ மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி அந்த நாட்டு அரசர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த நாட்டு அரசர் இவன் திருடினதுக்காக இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. உடனே அந்த திருடனுக்கு அரசர் மரண தண்டனைன்னு சொன்னோன்னே அவன் பயத்தில் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். காவலாளிகளும் அவனை துரத்துறாங்க. இதை பார்த்தோன்னே அவன் பயத்தில் சரி நம்ம காட்டுக்குள்ளே புகுந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான். அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளேயும் புகுந்துடுறான். காவலாளிகளும் அந்த காட்டுக்குள்ளே புகுந்துடுறாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அந்த திருடனும் ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தோட அந்த காட்டு வழியாக நடந்து போகிறான். அப்போது ஒரு சிங்கம் அவனை நோக்கி வருது. அந்த சிங்கம் வரதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே பயம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இந்த சிங்கம் வேற நம்ம முன்னாடி வருதே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா உத்து கவனிக்கிறான். சிங்கம் மெதுவாக நொண்டி வரதை அவன் கவனிக்கிறான். என்னடா சிங்கம் நொண்டி வருதே அப்படின்னு அதே இடத்துல நின்று நல்லா கவனமாக பார்க்குறான். அப்போது சிங்கம் மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து காலை தூக்கி காமிக்குது. அவனும் என்னடா காலை தூக்கி காமிக்குதுன்னு பார்க்குறான். சிங்கம் காலில் ஒரு முள்ளு குத்திக்கிறத கவனிக்கிறான். உடனே அவன் பயப்படாமல் அந்த சிங்கம் காலில் குத்தி இருந்த அந்த முள்ளை பிடுங்கிடுறான். அவன் பிடுங்கினோடனே சிங்கமும் அங்கேருந்து போயிடுச்சு. அவனும் அங்கேருந்து போயிட்டான். சில நாள் கழித்து அந்த காவலாளிகள் அந்த திருடனை பார்த்துடுறாங்க. உடனே அந்த திருடனை பிடிச்சி மன்னர்கிட்ட கூட்டி வந்துடுறாங்க. மன்னரும் அந்த திருடனை பார்த்தோன்னே உனக்கு சாதாரண மரண தண்டனை கொடுக்கலாம் தான் நான் நினச்சேன், ஆனால் நீ என்கிட்டேருந்து தப்பிச்சிட்ட, அதனால் உன்னோட மரண தண்டனை ரொம்ப கொடூரமாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காவலாளிகிட்ட இந்த திருடனை பசியோடு இருக்கிற அந்த சிங்கம் கூண்டுக்குள்ளே இவனை விட்டுரு, சிங்கம் இவனை கடித்து சாப்பிட்டுட்டும் அப்படின்னு உத்தரவிடுறாரு. அந்த காவலாளிகளும் அந்த திருடனை அந்த சிங்கம் கூண்டுக்குள்ளே விட்டுறாங்க. சிங்கமும் அவனை கொல்ல வேகமாக ஓடி வருது. அவனும் பயத்தோடையே நிற்கிறான். உடனே அந்த சிங்கம் டக்குன்னு நின்றுச்சு. நின்று அவனை நல்லா உத்து பார்க்குது. உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா நாய்க்குட்டி மாதிரி அந்த சிங்கம் அந்த திருடன் கால் பக்கத்தில் படுத்துக்கிச்சு. உடனே அந்த திருடனும் சிங்கத்தை தடவி விடுறான். இதை பார்த்தோன்னே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா சிங்கம் இவனை வேட்டையாடும் பார்த்தா அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. அப்போதான் அந்த திருடன் அந்த காட்டுக்குள்ளே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த அரசர்கிட்ட சொல்கிறான். அந்த அரசருக்கும் இதை கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியம். உடனே அந்த அரசர், நீ சில கெட்ட விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களும் நீ செஞ்சுருக்க, அதனால் உனக்கு மரண தண்டனை கிடையாது, உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த திருடனும் சந்தோஷத்தில் அங்கேருந்து போயிடுறான். இந்த கதை மூலமாக 2 விஷயங்கள் அவங்க சொல்ல வராங்க. முதல் விஷயம், ஒருவர் செஞ்ச உதவியை நாம் எப்பயுமே மறக்கக்கூடாது. அதாவது இந்த கதையில் அந்த திருடன் சிங்கத்துக்கு உதவி செஞ்சான். சிங்கமும் அந்த திருடனை பார்த்தோன்னே அவன் கால் பக்கத்தில் வந்து படுத்துக்கிச்சு, அவனை எதுவும் செய்யாமல். அப்போது இந்த இடத்துல சிங்கம் அவனை மறக்கலை. இப்போது 2வது விஷயம், நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. இப்போது அவன் அந்த சிங்கத்துக்கு அந்த சிங்கம் மூலமாக நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் உதவி செஞ்சுருக்கான். இது அன்பால் அவன் உதவி செஞ்சது. இந்த மாதிரி அன்பால் செய்கிற உதவி கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நன்மையை கொடுக்கும். இந்த 2 விஷயங்கள் இந்த கதையில் சொல்கிறாங்க. இதோட அடிப்படையில் தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை தான் நான் கதையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமென் சேனல். நன்றி, வணக்கம்.